ஹலோ நண்பா, ஆர்ஆர்பி ரயில்வே குரூப் டி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 20 ரிலீஸ் ஆகிடும். ஸோ இன்னும் 10 டேஸில் ரிலீஸ் ஆகிடும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போது நோட்டிஃபிகேஷன் ஏ2 இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் என்ன, வேகன்சி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிள் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. கூடவே பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்டு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு 21 ஜனவரி 2026. இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 20 பிப்ரவரி 2026. ஓகே, கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனு நம்மளுக்கு 20ஆம் வருது. அப்படியே அதுக்கு மறுநாள் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 22,000க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது. எந்தெந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா ஒரு 20 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சிம்பிளாக ஒரு 3 போஸ்ட் எழுதியிருக்கேன். ட்ராக் மெயின்டெனர், பாயிண்ட்மேன், ஹெல்ப்பர், ஒரு 3 போஸ்டிங் நேம் எழுதியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக. ஸோ 20க்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது கேட்டகரி வைஸாக. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் கேட்டகரி பொறுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 18,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அலவன்ஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ, நைட் டியூட்டி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 40,000 கிட்ட வரும். 38,000 40,000 கிட்ட உங்களுக்கு சேலரி வரும். ஓகேங்களா? நீங்கள் சேலரி பற்றி கவலைப்பட தேவை. ஏன்னா ரயில்வேன்றதால நீங்கள் சேலரி பற்றி கவலைப்பட தேவை. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் 10th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இல்லை ஒன்லி ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களே எலிஜிபிள் தான். நீங்கள் ஃபீல் பண்ண தேவை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ 100 கொஷின் 100 மார்க். ஓகேங்களா? 90 நிமிஷம் டைம் தருவாங்க எக்ஸாம் டைமு. ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர். ஓகேங்களா? இந்த 5 டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிடென்சி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு மேலுக்கு 35 kg வெயிட்டை 100 மீட்டர் 2 மினிட்ஸில் கிடக்கணும். அதுக்கப்புறம் 1000 மீட்டர் ரன்னிங்கு 4 மினிட்ஸ் 15 செகண்டில் கிடக்கணும். ஓகேங்களா? ஃபீமேலுக்கு 20 kg வெயிட்டை 100 மீட்டர் 2 மினிட்ஸில் கிடக்கணும். 100 மீட்டர் ரன்னிங்கு 5 மினிட்ஸ் 40 செகண்டில் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிடென்சி டெஸ்ட்டு. ஸோ அது இருக்கும் 2வது செலெக்ஷன் ப்ராசஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிடென்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 500 ஃபீஸ் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் முடித்ததும் உங்களுக்கு 400 ரிட்டர்ன் வந்துடும். 100 பிடிச்சிட்டு 400 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் 250. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சும் ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா யூபிஐலே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இது எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே நண்பா, இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த ஜாப் பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதுக்கு அப்ளை வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. ஓகே, பாய்.